இப்ப எங்க போச்சு அப்படின்னா அவ்யயாதாப்சுபஹா சூத்திரத்தால சுற்றுக்குள்ள போகணும். அதுவும் அவ்யயம் தானே. எப்படி எப்படி வருது? உபசர்க்கங்களும் நிபாத்தமா இருக்கு. நிபாத சம்ஞா இருக்கிறதுனால அவ்விய சம்ஞா, அவ்விய சம்ஞா வரவே அவ்யயாதாப்சுபஹா. இப்ப பிராதி சமாசகன்னு நாம சொல்றோம். பிராதி சமாசகா எங்க இப்ப அத்தியாவயா கிராந்தாத்யர்த்தே திவியா நிராதயா கிராந்தாத்யர்த்தே பஞ்சம்யா நிர் உபசர்க்கங்கள் இதெல்லாம் அது நிராதிகள். உபசர்க்கம் சொல்லக்கூடாது இந்த இடத்துல. நிராதயா கிராந்தாத்யர்த்தே பஞ்சம்யான்னு வந்துருக்கு. கௌஷாம்பின்னு ஒரு ஊர், கௌஷாம்பியாக, கௌஷாம்பியிலிருந்து வெளியில வந்தான், வெளியேற்றப்பட்டவன் வச்சுக்கோங்களேன். கௌஷாம்பியிலிருந்து வெளியேற்றப்பட்டவன். அப்ப நிஷ்கிராந்தகா இல்ல வெளியில வந்தவன், நிஷ்கிராந்தகா கௌஷாம்பியாக, கௌஷாம்பியாக பஞ்சமி இருக்கு. இப்ப நிஷ்கிராந்தகான்னு இருக்கு. நிஷ்கிராந்தகாவுக்கு கௌஷாம்பியோட சமாசம் கிடையாது. ஆனா அந்த கிராந்தன்ற அர்த்தத்துல நிர்ருக்கு சமாசம். அப்ப நிர்ரு கௌஷாம்பி நிர்ரு சு, ஏன்னா நிஷ்கிராந்தகான்னு இல்லையா, வெளியில வந்துட்டான்ற அர்த்தத்துல நிர்ரு சு கௌஷாம்பி நசி. இப்ப இந்த தத்துவ சமாசம் நிராதயா கிராந்தாத்யர்த்தே பஞ்சமியா சமாசம் நிஷ்கௌஷாம். இப்ப நிர்ரு சு கௌஷாம் என்ன எதுக்கு இருக்கமா? அப்ப நிர்ரு சு கௌஷாம்பி நசி பஞ்சமி பற்றி இருக்கும்போது சமாச சம்ஞா பிராதிப சம்ஞா சுகோ தாத்து பிராதிப போயிருக்கு. இப்ப இந்த நிர்ரு இருக்கு. வெறும் கிராந்தகா நிஷ்கிராந்தகான்னு சொன்னா அது சுபந்தம். வெறும் நிர்ரு ஒண்டி இருக்கு. நிர்ருக்கு இப்ப நீங்க பதத்துவம் கொண்டு வரணும். பதத்துவம் கொண்டு வந்தாங்கன்னா சமாசம் வரும். ஏன்னா என்ன சொல்லிருக்கோம், சஹ சுபா சுபாம் என்றதே பராந்தவரே அந்த சூத்திரத்துல சுப்புன்னு அனுவர்த்திக்கிறது. அப்ப சுபந்தம் சுபந்தேன சக சமஸ்தேன். அப்ப நெருக்கு சுபந்தத்துவம் வரணும்னா இப்ப நீங்க நெருக்கு பின்னாடி ஒரு சூ பிரத்யத்தை போட்டு நெரு சூன்னு வச்சு அதுக்கு சுபந்தத்துவம் கொண்டு பதசம்யா கொண்டு அர்த்தம் பதசம்யா கொண்டு அது பதந்தமாயிட்டு நெரும் கௌஷாம்பியாகவும் சமாசத்தை அடையணும். அர்த்தம் என்ன அப்படின்னா நிஷ்கிராந்தகாவுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம் நெருக்கு ஒண்டி. அப்ப அர்த்த சர்ச்சா வரும்பொழுது நிராதயா கிராந்தாத்யர்த்தேன்னு அந்த வார்த்தைகள் தேவைப்படுறது. நெருக்கே கிராந்தன் நிஷ்கிராந்தன்ற அர்த்தம் உண்டு. அதுக்கு சப்த சாதுத்வம் அதாவது பதத்துவம் கொண்டு வர்றதுக்காக அதுக்கு நாம சுப்ரத்தியம் வச்சு அவ்யயாதாப்சுபஹா. அது கூட இங்க தேவையில்லை. இங்க என்ன பண்ணலாங்க, இந்த நெர்ரு சு கௌஷாம்பி நசி சுபோதாது பிராதிபதிக்கணும் அது போயிடும். அப்ப நிஸ் சகார நெர்ரு கௌஷாம்பி இது சசதிக்கு ருத்தம் வந்துருக்கு. கரவசானையோ விசர்ஜனீயா நிஹி கௌஷாம்பி. அப்புறம் விசர்ஜனீயஸ்ய சஹா நிஸ் கௌஷாம்பி. அதுக்கப்புறம் அதுக்கு ஷத்வம் வரும். இப்ப இந்த பிரகரணத்துல இன்கோஹோ ஆதேச பிரத்யோகோ சூத்திரத்தினால என்ன ஆயிடுது, ஆமா இது இது ஆதேச ரூபமானது. அதனால என்ன ஆயிடுது, அதுக்கு சகாரம் நிஷ்கௌஷாம்பின்னு வரும். ஆம்பளை சொல்றதுனால நிஷ்கௌஷாம்பி அப்படின்னு ரூபம். இங்க இதுக்கு உபசர்க சம்ஞா கிடையாது, கதி சம்ஞா இது உண்டு. உபசர்க சம்ஞா இதுக்கு கிடையாது. ஏன்னா இப்ப இங்க காதல கேட்கும்போது நெருன்னு கேட்கறது கௌஷாம்பின்னு கேட்கறது. கௌஷாம்பின்ற பதம் ஒரு தேசத்தை குறிக்கிறதே தவிர கிரியாவாசகம் இல்லை. இப்ப கிரியோட கூட அதுக்கு யோகம் இல்லை. உபசர்காக கிரியா யோகேன். அப்ப இந்த இடத்துல அதுக்கு உபசர்க சம்ஞா கிடையாது, கதி சம்ஞா அதுக்கு கிடையாது. உபாசம்ஞா நாம சில இடங்கள்ல சில இடங்கள்லாம் சில சம்ஞா உபயோகப்படும். சில இடங்கள்ல கதி சம்ஞா தான் பெரும்பாலும் ஸ்வர பிரகரணத்துலாம் கதி சம்ஞா வச்சுதான் பண்றாங்க. கிரியாயோகம் அப்ப நம்ம பிராதிகளுக்கு ரெண்டு அவஸ்தை. கிரியாயோகம் இருக்கிற மாதிரியான ஒரு அவஸ்தை, கிரியாயோக ரஹிதமான ஒரு அவஸ்தை. கிரியாயோக ரஹிதமானது எங்கன்னா நிஷ்கௌஷாம்பின்ற இடமோ இல்லைன்னா கர்ம பிரவச்சன சம்ஞா விருட்சம் பிரதி வித்யோத்தே வித்யுத்ன்றோம். அப்ப அதுக்கு கிரியையே கிடையாது, கிரியாயோகமே இல்லை. அது
ஆனா தனியா பிரயோகம் இருக்கு. அப்ப அதுக்கு என்ன சம்ஞா உண்டு? நிபாத சம்ஞா உண்டு, அதிக சம்ஞா உண்டு. அந்த அந்த அர்த்தம் இருக்கிறதுனால கர்ம பிரத்யேக சம்ஞா உண்டு. அதனால ஒண்ணுத்துக்கே பல சம்ஞா எடுத்துக்கணும். சமாசத்துல கிடையாது. ரஷாபியாம் நோன சமான பதேன்றது சமாசத்துல கிடையாது. எப்படி தெரியுதுன்னா பின்னாடி பூர்வ பதாத் சம்ஞாயாம் அகஹா அந்த பிரகரணத்திலேயே பூர்வ பதம்ன்ற ஒரு பதத்தை எடுக்கிறார், உத்தர பதம்ன்ற ஒரு பதத்தை எடுக்கிறார் அந்த பிரகரணத்திலேயே. இதுல இருந்து எனக்கு பூர்வ பதம் உத்தர பதம்லாம் எப்ப வரும்னா சமாசத்துலதான் வரும். ஆனா எஸ்தத்துல பூர்வ பதம் உத்தர பதம்னு ஒண்ணு நீங்க அடிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா எஸ்தத்துல எது வேணா வரும். உத்தர பதம் சமாச சரமாவயவே ரூபம் அப்படின்னு ஒரு வாக்கியம். எங்கேயாவது வியாக்கரண சாஸ்திரத்துல உத்தரபதம்னு சொன்னா சமஸ்த பதத்தினுடைய கடைசி அவயவத்துக்கு உத்தரபதம்னு ஒரு சம்ஞா அப்படின்னு வச்சுருக்காரு. அப்ப இந்த பிரகரணத்துல ரஷாபியாம் நோன சமான பதேன்னு மேல சொல்லிட்டார். அடுத்தது பின்னாடி பூர்வ பதாத்து சம்ஞாயாம் அகஹான்னு சொன்னார். இப்ப என்ன கேள்வினா ஒரு பதம் அப்படின்னா பதம் ரெண்டு விதமாக சித்திக்கும். ஒண்ணு ஸ்வதகாவே அது சுபந்தமா இருக்கிறதுனால அது பதமா இருக்கும். இன்னொன்னு என்ன, 2-3 சுபந்தம் இருந்து சமாசத்தினால ஐக்கபத்தியம். சமாசத்தினுடைய லாபம் என்னன்னா ஐக்கபத்தியம், ஐக்கஸ்வரியம், ஐக்கார்த்தியம்ன்றது சமாசத்தினுடைய ஒரு லாபம். சமாசம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த 2 பதங்கள் 2 பதங்களுடைய அந்தஸ்து இது தனி பதம், அது தனி பதம்ன்ற அந்தஸ்து இருந்து இப்ப ரெண்டும் சேர்ந்தோம்னா ஒரே பதம் ஆயிடுச்சு. அது ஐக்கப்பத்தியம்ன்றது சமாசத்தினுடைய ஒரு பலம். ஏகபதத்திய பாவகா ஐக்கப்பத்தியம். ஐக்கஸ்வரியம் சமாசத்துக்கு முன்னாடி இந்த பதத்துக்கு தனி ஸ்வரம், ராஜ்யா தனி ஸ்வரம், புருஷா தனி ஸ்வரம். ராஜபுருஷா ஆனது ஒண்ணு, தத்புருஷ சமாசம் அந்தோதாத்த ஸ்வரம் வந்துடும். அப்ப தனியா மொத்தமா சேர்ந்து ஒரே ஸ்வரம் ஆயிடுச்சு ஐக்கஸ்வரியம். ஐக்கார்த்தியம் முதல்ல ராஜ்யஹானா ராஜாவினுடைய அப்படின்னு அந்த தனி பதம் தனி அர்த்தம் இருக்கு. இப்ப புருஷான்னு சொன்னா மனுஷன் தனியா இருக்கு. ராஜபுருஷானா கவர்மெண்ட் எம்ப்ளாயின்ற மாதிரி ஒரு மீனிங் இருக்கு. அப்ப ஐக்கார்த்தியம் வந்துருக்கு. அது சமாசத்துடைய பலம். ஐக்கப்பத்தியம் வந்திருக்கோ அதையும் வாங்கிக்கலாமா, இல்ல அதை விட்டுட்டு சமாசம் இல்லாம சொத்தகா எங்க பிரகிருத்தியா எங்க ஐக்கப்பத்தியம் இருக்கோ சமான பதத்துவம் இருக்கோ அதை முடியும் வாங்கிக்கணுமான்னு இப்ப கேள்வி. சமாசத்தினால வந்திருக்கக்கூடிய சமாசத்தினால எந்த சமான பதத்துவம் வந்திருக்கோ அப்படிப்பட்ட சமான பதத்தை இந்த சூத்திரத்துல வாங்கிக்க கூடாது. அது எப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்டா, ஏன்னா நீங்களே என்ன சொல்றீங்க, சமாசத்தினுடைய பலம் சமான பதம், அதாவது ஐக்கப்பதம்ன்ற ஏகப்பதம்ன்ற இடத்துல சமான பதம்ன்ற வார்த்தையை போட்டுக்கோங்க, சட்டுன்னு புரியும். ஐக்கப்பத்தியம் அப்படின்றது சமான பதத்துவம் அப்படின்னு போட்டுக்கோங்க, புரியுங்க. இப்ப நீங்களே சமாசத்தினுடைய பலம் ஐக்கப்பத்தியம்னு சொல்லிட்டு இந்த ரசாபியாம் சூத்திரத்துல மட்டும் சமான பதம்னா சமாசத்தினால வந்திருக்கக்கூடிய சமான பதத்தை வாங்கிக்க கூடாதுன்றீங்களே, அதுக்கு என்ன கமக்கம் அப்படின்னா பின் சூத்திரத்துல பூர்வ பதா அப்படின்னு. அப்ப முன் பதம்னு பூர்வ பதம்ன்ற அந்த சப்தமானது சமாசத்தினுடைய பூர்வ அவயவத்தை தான் குறிக்கும். உத்தர பதம்னு சொன்னா சமாசத்தினுடைய அந்தியாவயவத்தை தான் அது குறிக்கும். அப்ப முதல் சூத்திரத்தினாலேயே ரஷாபியாம் சூர்ப நகா வச்சுக்கோங்க, அது என்னது சமாசம் வந்திருக்கு. அப்ப அது சமாச பிரயுக்தமான ஐக்கப்பத்தியம் அதுல இருக்கு, சமாச பிரயுக்தமான சமான பதத்துவம் அதுல இருக்கு. அப்ப அதனாலேயே பூர்வ சூத்திரத்தினாலேயே இங்க நத்வம் சித்திச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறுபடியும் அடுத்த சூத்திரத்துல பூர்வ பதாத்து சம்ஞாயாம் அகஹான்னு ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப என்னைக்கு பூர்வ பதம்னு இங்க சொல்றாரோ இன்னும் அடுத்த சூத்திரத்துல உத்தர பதம்ன்றார். இந்த பதங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது முன்னாடி சமான பதம்னா சமாச பிரயுக்தமான சமாசத்தை நிமித்தமா வச்சுட்டு வந்திருக்கக்கூடிய சமான பதங்கள் இருக்கு இல்லையா, அங்க இது கிடையாது, முதல் சூத்திரம் கிடையாது. அப்ப சமாசத்திலயும் வர்றதுக்காக இது சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கார் அப்படி. இது ஒரு கட்சி. இதை தவிர சில பேர் என்ன சொல்றாருன்னா அப்படி வச்சுக்க வேண்டாமே, அது ஒரு சர்ச்சை போயிட்டு என்ன சொன்னாரா, சமான பதம் முதல் சூத்திரத்திலேயே அது ஸ்வதசித்தமான சமான பதமா இருக்கலாம், அல்லது சமாசத்தினால சமான பதத்துவம் வந்திருக்கலாம், ரெண்டுத்தையும் அங்க வாங்கிக்கோங்க அப்படின்னா சில பேர். அப்படின்னா சூர்ப நகால போன சூத்திரத்தினாலேயே நட்பம் வந்துருமே, இந்த சூத்திரம் தேவையில்லையே அப்படின்னா. இந்த சூத்திரம் இருக்குன்னா அங்க ஒரு அம்சம் இருக்கு, பூர்வபதா சம்ஞாயாம்னு இருக்கு. அப்ப சம்ஞா விஷயத்துல இது வருன்றதுனால இது நியம சூத்திரம்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சில பேருடைய வாதம். ஆனா அதை நிராகரணம் பண்ணிடுறாரு, சரியில்லைன்னு சொல்லி நிராகரணம் பண்ணிடுறாரு.
ஆனால் நாம இப்ப என்ன வச்சுக்கிறோம்னு கேட்டா, சமான பதம்னா முதல் சூத்திரத்துல சொதசித்தமான சமான பதத்துவம் எங்க இருக்கோ அதை தான் வாங்கிக்கணும். சமாச விஷயங்கள்ல அடுத்த சூத்திரத்தை வாங்கிக்கணும். சரியா? நீ காசிக்காவும் பண்ண, நீ காசிக்காவும் அந்த இடம் எடுத்துக்க. जागर्या आद्य समाहे जागृति न दृश्यते. जागर्या प्रयोग तस्मिन् जागृति व्यापकशब्दः जागृतेः हकारो वा इति वार्तिकेन हकारः विकल्पेन हकारे कृते जागरा इति रूपम् हकार अभावेशः ते वर्गः सार्वधातुके यत् जाग्रः विष्णुमिति पुनः ततः जागर्या इति रूपं सिद्धं पुनः अपवादत्वेन एषः विद्युः अतः जागृतार्थदर्शनं सन्देशं नास्ति. என்ன போட்டுக்காரு पिन्नतु अनेकेभ्यः वा धातुभ्यः न इति आद्यन्तवदेकस्मिन् इत्यत्र கையட்டே. அதான் பிரயோகத்தை வச்சு தீர்மானம் பண்றா, நேரடியான நிஷேத வாக்கியம் இல்லை. ஜாகிரதைய ஆகாரோ வாக்கியம் ஆகாரோ வாதனை சொல்லிட்டார். பிரியாம்